பிரைஸ் த லார்ட். எரேமியா 21 அதிகாரம் 8 வசனம். இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம முன்னாடி ஆண்டவர் ஜீவ வழியையும் மரண வழியும் வைக்கிறாராம். எல்லாமே ஆண்டவர் நமக்கு முன்னால் என்ன பண்ணுவார்னா சாய்ஸ் தான் தருவார். ஆதாம்கிட்ட என்ன சொன்னார்? பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னார். அது நீ சாப்பிட்றதும் சாப்பிடாததும் வாங்கையில் தான், எல்லாமே சாய்ஸ் தான். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குன்னா வழி இடுக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் மரணத்துக்கு போகிற வாசல் எப்படி இருக்குன்னா விசாலமாக இருக்கும். எதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி உங்கள் முன்னாடி சாய்ஸை கொடுக்குறாரு. அதே போல் இன்னொரு இடத்துல ஆண்டவர் என்ன கூறுகிறாருன்னா உபாகமம் 11 அதிகாரத்தில் 26 வசனம். அதில் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அது கீழே என்ன இருக்குன்னா அது கீழே உள்ள வசனம் 27 வசனம், 11 அதிகாரம் 27 வசனம். கர்த்தரின் கற்பனைகளை கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் ஆசீர்வாதமும், நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்கள் ஆனால் சாபமும் வரும்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். எதை நம்ம தெரிந்து கொள்கிறோம்? கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, இல்லை நம்ம அறியாத தேவர்கள்னதும் அந்நிய தெய்வத்தை வணங்குறதுன்னு சொல்ல வரல. நம்ம எது மேலே ரொம்ப விருப்பமாக இருக்கோமோ அது தெய்வம்தான். எப்படி ரொம்ப அதிகமாக எதெல்லாம் நம்ம நேசிக்கோமோ அது எல்லாமே தெய்வத்துக்கு சமானமானது தான். எல்லாமே ஆண்டவர் நம்ம முன்னாடி வைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் இன்னொரு வசனம் என்ன இருக்குன்னா 30 உபாகமம் 30 அதிகாரம் கூறப்பட்டிருக்கு. என்ன கூறப்பட்டிருக்குன்னா அதனே ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமி சாட்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? நீங்கள் பழைக்கணுன்னா ஜீவனை நீ தெரிந்து கொள்ளுன்னு சொல்கிறாரு. நானும் நீங்களும் நம் சந்ததி பழைக்கணுன்னா ஜீவனை நீ தெரிந்து கொண்டுக்கோன்னு சொல்கிறாரு. தெரிந்து கொண்டா நம்ம பரலோகமா மோட்சமா? மோட்சம் பரலோகம் ரெண்டுமே ஒன்று தான். நரகமா பாதாளமா? நீங்கள் யோசித்து பாருங்கன்னு சொல்கிறாரு. மோட்சம் இல்லை நரகம், பரலோகம் இல்லை பாதாளம், ஏதாவது ஒரு வழியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து அழைக்கிறார். எனவே நம்ம ஜீவனை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் அவங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.